கைஸ் பாத்தீங்கன்னா இது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு பப்பி ஒன்று இருக்குங்க. ரொம்ப ஓல்டு பப்பி, ஒரு 14 வயசு இருக்கு அவருக்கு. ஆனா இப்பயும் பாருங்க நல்லா ஹெல்த்தியா தான் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து அவரை குளிப்பாட்டுறதுக்கு அழைச்சிட்டு போவோம். அதோட செட்டப் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. கைஸ் இவர் தான் நம்ம பப்பி, இவரை தான் நம்ம வந்து குளிப்பாட்டத்துக்கு கூட்டு போறோம். எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேமஸ் ஹச் டாக்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் இவங்க. இப்போ ஆனால் வந்து இவர் வாக்கிங்லாம் போக மாட்டுறாரு, ஏன்னா வயசாயிடுச்சு. ஆக்சுவலாக இவர் வந்து பெண்ணுங்க, ஆண் கிடையாது, பெண். இவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 14 வயசாச்சு. ஸ்டில் இவங்க ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து இவங்களை குளிப்பாட்டுறதுக்கு அழைச்சிட்டு போவோம். வீட்டில் குளிப்பாட்ட மாட்டோம், இது குளிப்பாட்டுறது தனியாக இடம் இருக்குது, அங்கே தான் அழைச்சிட்டு போகணும். சரி, அதான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய். நல்லா குவைட்டாக இருப்பார், பப்பி பிளேஃபுல் தான், ஆனால் குலைக்கிறதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாருங்க. சரி ஓகே, நம்ம இவரை குளிப்பாட்டை கொண்டு போய் விட்டுட்டு ஒரு 1 hour ஆவாங்க, அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா கைஸ் பப்பியை பின்னாடி வச்சாச்சு. அவங்கள எப்போ வேணா கூட்டு போகும்போது பேக் சைடில் தான் வைப்பான். ஒரு ஷீட் ஒன்று கீழே போட்டுருவோம், ஏன்னா அவருக்கு வந்து முடி அதிகமாக கொட்டுங்க. இந்த பப்பிக்கிட்ட இருக்க ஒரே பேட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா முடி நிறைய கொட்டிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஒரு ஷீட் ஒன்று போட்டாச்சு. ஏசி ஆன்ல தான் இருக்கு, ஏசி இல்லைன்னா அவருக்கு இறக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு மைனஸ் பாயிண்ட், இந்த ஹச் டாக்ல என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சுவிட்ச் விடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மூக்கு வந்து இது மாதிரி பெருசா இருக்கிற பப்பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே பிரீத் பண்ணும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி அமிங்கி தானே இருக்குது, அதனால பிரீத்திங் இஷ்யூ இவங்களுக்கு கண்டிப்பா வரும். அதுவும் சம்மர் டைம்ல ரொம்ப அதிகமா வரும். ரொம்ப தூரம் வாக் பண்ணாங்கனாலும் ரொம்ப இறக்க ஆரம்பிச்சிடும். பட் ஆனா இவரை வாக்கிங் எல்லாம் கூட்டு போறது இல்லைங்க இவங்களுக்கு, ஏன்னா ரொம்ப வயசாயிடுச்சு, நடக்கலாம் பண்றாங்க, கண் பார்வையும் கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது. அதே மாதிரி அவரை வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா வாஷ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவருக்கு ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வருங்க. அதனால வாஷ் பண்ணலான்ட்டு அழைச்சிட்டு போறோம். கைஸ் பாத்தீங்களா, நம்மளால எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. அவருக்கு தெரியும் கரெக்டா எந்த இடத்துக்கு நம்ம போறோம், என்ன சரி எங்க போறாங்க எல்லாம் தெரியும். ஆக்சுவலா நம்ம குளிப்பாட்டுற இடம் இங்கதான் இருக்குது, இந்த பாருங்க. ஒருத்தர் வராருல, அதுதான் நம்ம குளிப்பாட்டுற இடம். அவர் கரெக்டா தெரியும், இறக்கி விட்டோன்னா அவர் கிளம்பிடுவாரு பாருங்க. இப்ப ஹாய். நோ 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 நீட்ஸ். ஐயா அவரே வந்து இன்னைக்கு வண்டியில எடுத்துட்டு போறாரு, பரவாயில்ல ஓகே. சரி, அவங்க குளிப்பாட்டிட்டு கூப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க வேற இடத்துல கொடுத்துருந்தோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சம் ரீசனுக்காக அவங்க ஷாப்பை ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்புறம் குளிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. அப்ப நான் தான் வந்துட்டு சர்ச் பண்ணும்போது இவங்க கிடைச்சாங்க. இங்க ஓகே தான், சீப்பர் தான். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 7000 ரூபா வரும். ஆனா பாத்தீங்கன்னா 4 டைம் குளிப்பாட்டுவாங்க, எல்லாமே பண்ணிடுவாங்க. பாத்து, நெயில்ஸ் ட்ரிம்மிங், டீத் பிரஷ் பண்ணி விட்டுருவாங்க. என்ன ஒண்ணு, ஆனா ஷாம்பு மட்டும் அவங்க ஷாம்பு நாங்க போட மாட்டோம். அவங்க ஷாம்பு பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாத்துக்கும் யூஸ் பண்றதுதான், எல்லா பப்பிக்கும் யூஸ் பண்ற ஷாம்பு தான். பட் ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஷாம்பு தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம பப்பிக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி அடிக்கடி வரும். அதனால வந்து டாக்டர் வந்து சொல்லி அவரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நாங்க வாங்கினதுதான் அந்த இன்னொரு ஷாம்பு. அதுதான் ஸ்பெஷலா அவங்களுக்கு குளிப்பாட்டுறதுக்கெல்லாம். எனிவே அவங்கள டிராப் பண்ணியாச்சு, ஊருக்கு போயிருந்தோங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதான் வந்தவொடனே கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தாங்க. எனவே முடிச்சுட்டு அவங்க கால் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு போயிடலாம், போயிட்டு அவங்க கூப்பிடுவாங்க, கூப்பிடும்போது நம்ம வந்தா போதும். ஓகே, see you. கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம பிக்கப் பண்ண போறோம். என்ன பண்றாருன்னு பாப்போம். தூங்கிட்டு இருப்பாரு, காட்டுறோம் பாருங்க. கைஸ் தலைவி வந்து செம தூக்கம், தலைவியை தூக்கிட்டே வந்துட்டாங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க. இனி வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு தூக்கம் தூங்கிடுவாங்க. ரெஸ்ட் எடுங்க, வீட்டுக்கு போலாம், பாய். இப்பதான் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், see you.